லாஸ்பேட்டை வள்ளலார் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அயோத்தியில் ராமர் கோயில் மகா கும்பாபிஷேகம் நடக்கும் சமயத்தில் அதனை எதிர்க்கும் விதமாக திராவிட விடுதலை கழகத்தில் உள்ள விஷமவாதிகள் மூலம் சுவரொட்டி அடித்து புதுச்சேரி முழுவதும் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் எச்சரிக்கை விடுத்தார். ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலய 9ஆம் ஆண்டு தைப்பூச விழா ஜீவானந்தபுரத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநருக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு, மருத்துவர்கள் ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். அரியாங்குப்பம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற 80ஆம் ஆண்டு தைப்பூச விழாவில் ஏராளமான பக்தர்கள் அலகுகள் குத்தியும் காவடிகள் எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி திருக்குறள் சங்கம் சார்பில் சிறந்த சமூக சேவை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. லாஸ்பேட்டை வள்ளலார் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பூங்கா எதிரே அமைந்துள்ள வள்ளலார் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜெகதீசன், சண்முக சுந்தரம், கமலேஷ், குமார், சங்க நாராயணன், சுப்பிரமணியன் ஆகியோர் செய்திருந்தனர். அயோத்தியில் ராமர் கோயில் மகா கும்பாபிஷேகம் நடக்கும் சமயத்தில் அதனை எதிர்க்கும் விதமாக திராவிட விடுதலை கழகத்தில் உள்ள விஷமவாதிகள் மூலம் சுவரொட்டி அடித்து புதுச்சேரி முழுவதும் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் எச்சரிக்கை விடுத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் PS கணேசன், செந்தில்குமரன் மற்றும் நகர மாவட்ட துணைத் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் பலர் இன்று திராவிட விடுதலை கழகத்தில் உள்ள விஷமவாதிகள் மூலம் சுவரொட்டி அடித்து புதுச்சேரி முழுவதும் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு புதுச்சேரி காவலரிடம் மனு அளித்தார். விரைவில் சட்டப்படி இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறினார். இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து சட்ட ஒழுங்கு சீர்குலையாமல் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், ஆட்டுப்பட்டி 3 அடுக்கு மாடி குடியிருப்பு இடிந்து விழுந்ததற்கு அவர்களை கண்டு ஆறுதல் கூறினார். ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலய 9ஆம் ஆண்டு தைப்பூச விழா ஜீவானந்தபுரத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலய 9ஆம் ஆண்டு தைப்பூச விழா ஜீவானந்தபுரத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முருகருக்கு இன்று சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலய குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநருக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு, மருத்துவர்கள் ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மரில் இயக்குநராக பணியாற்றி வருபவர் ராகேஷ் அகர்வால். இவரது பதவி காலம் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி முடிந்தது. புதிய இயக்குநரை தேர்வு செய்வதற்கான நேர்காணல் நடத்தப்பட்டு 2 மாதங்கள் ஆகியும் புதிய இயக்குநர் யார் என்பது குறித்து அறிவிப்பு வெளியாகவில்லை. இந்த நிலையில் ராகேஷ் அகர்வாலுக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு செய்து மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜிப்மர் மருத்துவர்கள், ஊழியர்கள், அதிகாரிகள் என போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். முதல் நாளான இன்று அனைவரும் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியாற்றினர். இன்றைய போராட்டத்தில் முடிவாக ஜிப்மர் நிர்வாக அலுவலகம் எதிராக இவர்கள் ஒன்று கூடி தங்களது அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து கலந்தாலோசித்தனர். ஜிப்மர் தன்னாட்சி விதிகளுக்கு புறம்பாக ராகேஷ் அகர்வாலுக்கு ஓராண்டு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு உடனே தலையிட்டு பணி நீட்டிப்பு ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என ஜிப்மர் ஊழியர்கள் சங்க தலைவர் ஆரோக்கியம் கலைமதி தெரிவித்தார். ஜிப்மர் இயக்குநராக ராகேஷ் அகர்வால் வந்த பிறகு அதனுடைய கல்வி தரமும் மருத்துவ தரமும் குறைந்து வருகிறது. ஜிப்மருக்கு வேண்டிய மருந்துகள் வாங்குவது, ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது போன்றவற்றை அவர் தொடர்ந்து தடுத்து வருகிறார். ஜிப்மரின் தரம் தொடர்ந்து குறையுமானால் அவர் பதவி நீட்டிப்பு செய்யக்கூடாது. 5 ஆண்டுகளாக கடுமையான கஷ்டத்தில் இருந்தும் மீண்டும் 1 ஆண்டு நீட்டிப்பு செய்தால் மருத்துவர்கள் பணியாற்றவே முடியாது. அனைவரும் மன உளைச்சலில் இருக்கின்றனர் என ஜிப்மர் பேராசிரியர் சங்க தலைவர் ரவீந்திரன் தெரிவித்தார்.
அரியாங்குப்பம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற 80ஆம் ஆண்டு தைப்பூச விழாவில் ஏராளமான பக்தர்கள் அலகுகள் குத்தியும் காவடிகள் எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காளான் தோட்டத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலய 80வது ஆண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு காவடி திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தை மாதம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தினம்தோறும் வீதி உலா நடைபெற்றது. 9ஆம் நாளான இன்று காவடிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள், சுவாமி மற்றும் காவடி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி என எடுத்து அலகுகள் குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி திருக்குறள் சங்கம் சார்பில் சிறந்த சமூக சேவை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி திருக்குறள் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் சமூகத்தில் சிறந்த சேவைகளை செய்து வருபவர்களையும் மாணவ மாணவிகளுக்கு சிறந்த கல்விகள் கொடுக்கும் கல்வி நிறுவனங்களையும் பாராட்டி கௌரவித்து ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருக்குறள் சங்கம் சார்பில் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கு மற்றும் சமூக சேவர்களின் பணியை பாராட்டி விருதுகள் வழங்கும் நிகழ்வு புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணை சபாநாயகர் ராஜவேலு, NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் சிறந்த கல்வி போதிக்கும் கல்வி நிறுவனங்களை சார்ந்த தாளாளர்கள் மற்றும் பள்ளியின் உரிமையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தது. இதில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த பள்ளி முதல்வர்கள், தாளாளர்கள், உரிமையாளர்கள் என அனைவரும் திரளாக தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி பாஜக உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பிரபாவதி என்பவருக்கும் சிறந்த சமூக சேவைக்கான விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு தினம் அரியாங்குப்பம் பிரம்மன் கோவில் அருகில் நடைபெற்றது. விழாவிற்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் தலைமை தாங்கினார். வந்திருந்த அனைவரையும் சின்ன வீராம்பட்டினத்தை சார்ந்த தனஞ்சயன் வரவேற்று பேசினார். இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழியை பேராசிரியர் மு. ராமதாஸ் அவர்கள் வாசிக்க வந்திருந்த அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முனைவர் புண்ணியம் செல்வகுமாரி அவர்களை எழுதிய அவருடைய மாணவிகள் பாடிய வாக்காளர் விழிப்புணர்வு பாடல்கள் பாடப்பட்டன. பேராசிரியர் இமு ராஜன், சேர்மன் வெங்கட்ராமன், ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யானந்தம், திருமதி விமலா பெரியாண்டி மற்றும் திருமதி பரிதா ஆகியோர் கருத்துரை வழங்கினர். வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி படிவத்தில் வந்திருந்த அனைவரும் கையொப்பமிட்டனர். பேராசிரியர் மு. ராமதாஸ் அவர்கள் வாக்காளர் விழிப்புணர்வு சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் விஜயகுமார் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கு செயலாளர் பரந்தாமன், உதவி செயலாளர் ஆண்டாள், ஆனந்தன், ராதாகிருஷ்ணன், கோமதி, சித்தானந்தம் உள்ளிட்ட கழகத்தின் முன்னோடி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உள்ளூர் பொதுமக்களும் வியாபார பெருமக்களும் பெருந்திரளாக பங்கேற்று உறுதிமொழி படிவத்தில் கையொப்பம் இட்டதோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம், வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தைப்பூச திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி வணிக வரித்துறை மற்றும் கல்வித்துறை வளாகம் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தைப்பூச திருநாளை முன்னிட்டு CITயுடன் இணைக்கப்பட்ட வணிக வரித்துறை மற்றும் கல்வித்துறை ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் அதன் ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள GKM ஆற்காடு வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானத்தை அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் IG பிரபாவதி வீரராகு வழங்கினார். CITU சங்க நிர்வாகிகள் ராஜாங்கம், கவுஞ்சியப்பன், சீனு, விஜயன் உட்பட கல்வித்துறை மற்றும் வணிக வரித்துறை வளாக ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
லாஸ்பேட்டை வள்ளலார் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அயோத்தியில் ராமர் கோயில் மகா கும்பாபிஷேகம் நடக்கும் சமயத்தில் அதனை எதிர்க்கும் விதமாக திராவிட விடுதலை கழகத்தில் உள்ள விஷமவாதிகள் மூலம் சுவரொட்டி அடித்து புதுச்சேரி முழுவதும் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் எச்சரிக்கை விடுத்தார். ஜல முத்து மாரியம்மன் ஆலய 9ஆம் ஆண்டு தைப்பூச விழா ஜீவானந்தபுரத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநருக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு, மருத்துவர்கள் ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். அரியாங்குப்பம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற 80ஆம் ஆண்டு தைப்பூச விழாவில் ஏராளமான பக்தர்கள் அலகுகள் குத்தியும் காவடிகள் எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி திருக்குறள் சங்கம் சார்பில் சிறந்த சமூக சேவை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.